வணக்கம். மகத்துவம் தரும் கார்த்திகை மாதம் பிறக்க போது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கார்த்திகை மாதம் பிறக்க போது இப்போ தான் ஐபிஎஸ் அன்னபிஷேகம் முடிந்தது சிவனுக்கு. அடுத்து வரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். தமிழ் மாதங்களில் ரொம்ப முக்கியமான மாதமாக பார்க்கப்படுவது இந்த கார்த்திகை மாதம். ஏன் அப்படின்னா வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா ஒளி வெள்ளம். இறைவனை ஒளி வெள்ளத்தில் காண்கின்ற இந்த மாதத்தில் தான் கார்த்திகை மாதம் சொல்வது. அதாவது இறைவனை தீப ஒளியில் நீங்கள் காணலாம். பொதுவாக முன்னோர்கள் நம்ம காலத்தை வகுத்து என்னன்னா, முன்னோர்களை ஒளி வெள்ளத்தில் தான் இறைவனை வழிபட்டாங்க, ஒளியை தான் வழிபட்டாங்க. அந்த ஒளி வடிவில் தான் இறைவனையும் வழிவகுத்தாங்கன்னு சொல்லலாம். அந்த சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சியளிக்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிற தீபம் உலகெங்கிலும் வாழ்கின்ற மக்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இறைவன் ஒளி வடிவில் தோன்றி நம் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அழித்து நம் வாழ்வை செம்மையாக்குவதற்காக காட்சியளிக்கிறார் சிவபெருமான். ஒளி வடிவமானவன், உருவமற்றவன். அதனால் சிவபெருமானை வணங்கும் முறையில் நீங்கள் எப்போதுமே பின்பற்ற வேண்டும். சிவ வழிபாடு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான நாளாகும். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் எல்லோர் வீடுகளிலும் சிவபெருமானுக்கு வேண்டி விளக்கேற்றுவாங்க. அதாவது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு திருமலையில் மலை உச்சியில் அவ்வளோ பெரிய மலை உச்சியில் சிவபெருமானுக்கு அங்கே குண்டத்தில் நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றிய உடனே எல்லார் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் தீபத்தை ஏற்றி மகிழ்வாங்க. தீபம் ஏற்றி மகிழ்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சுப நிகழ்வுகள் நடப்பதற்கும் நம் வாழ்க்கையை செம்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வருவதற்காக தான் தீப ஒளி ஏற்றுறாங்க. தீபம்ங்கிறதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஒட்டு மொத்தத்தில் எல்லார் வீடுகளிலும் ஒரே நேரத்தில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வரும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் போது உலகமே அன்பில் தலைக்குங்கிறது தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அறிவியல் பூர்வமாகவும் இறைவுபூர்வமாக சிவபெருமானுடைய அருளை எல்லோருக்கும் கிடைப்பதற்காக இந்த தீபம் ஏற்றோம். அந்த அறிவுபூர்வமாக பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி ஒரே நேரத்தில் திங்கிங் வரனால எல்லாருமே பாசிட்டிவ் திங்கிங் வரக்கூடிய ஒரு நாளாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் ஒரு முக்கியத்துவமாக நம்ம பார்க்கப்படுது சிவபெருமானுக்கு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கந்தபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பெண்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர். கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்தாங்க. இந்த 6 கார்த்திகை பெண்களுக்காக முருகப்பெருமான் 6 வடிவங்களாக 6 முகமாக காட்சியளித்தார். ஒவ்வொருவரும் ஒருத்தர் தூக்கி தாளாட்டி முருகப்பெருமானை வளர்த்தாங்க. அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் உலகத்தில் வாழ அனைத்து தாய்மார்களுக்கும் தான் பிள்ளை என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் முருகப்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்த நாளில் உங்களுக்கு காட்சியளித்த இந்த நாளில் நீங்கள் என்னை வளர்த்த நாளை உலகத்துக்கு உணர்த்த வகையில் இந்த நாளில் எனக்காக இந்த கார்த்திகை மைந்தனுக்காக யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு நான் பல்வேறு விஷயங்களை பண்ணுவேன். அவங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்துவேன். சோதனைகள் உட்படுத்தினாலும் அவங்க இறுதியில் அவங்க வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அவங்க மனசில் உள்ள கெட்ட எண்ணங்களை அழித்து அவங்க நல்வழிப்படுத்துவேன். என் நாடி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு கைப்பிடித்து நான் கூட்டு செல்வேன் அப்படின்னு முருகர் சொன்னாராம். அந்த அடிப்படையில் இந்த நாளில் தான் கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த முருகப்பெருமானை நினைவு வகையில் கார்த்திகை விரதம் இருந்து வழிபடுவாங்க. அந்த வகையில் கார்த்திகை விரதம் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது, சால சந்தோஷமாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் கார்த்திகை விரதம் மேற்கொள்ளாதவங்க இருக்காதவங்க கார்த்திகை விரதம் மேற்கொள்ளுங்க. ஏன்னா கார்த்திகை விரதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும், ஒரு எழுச்சியை தரும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரும் சொல்லலாம். அந்த வகையில் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப அவசியமானது. இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கிடையாது, முருகப்பெருமானை நினைத்தாலே உங்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். நான் முருகப்பெருமான் வழிபாடு எப்போதும் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா முருகப்பெருமான் குழந்தையாக மட்டுமல்ல, நமக்கு நண்பனாகவும் உறவினராக பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை எந்த நேரத்திலும் எப்போதும் நம்ம வணங்கி பயன்பெற முடியும். மலைகளில் வாழும் முருகப்பெருமானை குன்றுகள் மேறி நீங்கள் 3 படி எடுத்து வைத்தால் 2 படி எடுத்து அவன் வருவான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க முருகப்பெருமான். அந்த வகையில் முருகப்பெருமான் வழிபாடு நமக்கு சிறப்பை தரும் சொல்லலாம். மேலும் சொல்லணும்னா அடுத்தபடியாக நம்ம சொன்ன 2 பேரில் 3வது ஆள் யார் பார்த்தீங்கன்னா ஐயப்பன். மகத்துவம் வாய்ந்த அந்த மகத்துவனுக்கு முதல்வனாக கடவுளாக ஐயப்பன். அந்த வகையில் கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஒழிக்காத இடம் இல்லை. இது சரண கோஷம். அதாகிய அந்த நமச்சிவாய சொல்ல கோஷம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அதே மாதிரி ஐயப்பன் கோஷமும் சரண கோஷம் ஐயப்பன் சரண கோஷம் எல்லா பக்கமும் ஒழிக்கும். சாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷம் தான் உலகம் எங்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் ஒளியாக பிறப்போம். அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதம் ஒரு மகத்தான மாதம்னு சொல்லலாம். ஐயப்பனுக்கு மாலையிடுள்ள எண்ணிக்கையும் இந்த ஆண்டு சமீப காலமாகவே அதிகரிச்சிருக்காங்க. அது கூடுதலாகவே இந்த மாதம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் சபரிமலை பொருள்கள் மாலை பொருள் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. சமீப காலமாகவே கருப்பாடை அணிந்து பகவான் வேண்டி ஐயப்பனை வேண்டி தவம் இருந்து காத்து இருந்து 40 நாட்கள் மண்டல பூஜையை நிறைவு செய்து சபரிமலைக்கு செய்து அவருடைய அருளை பெறும்போது 18 படிகளை கடந்து அவருடைய அருளை பெறும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம்
உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடு தமிழகத்தில் இப்போது இல்லாமல் எப்போதும் எல்லாருக்கும் கொடிக்கட்டி பறக்கும் சொல்லலாம். இந்த ஐயப்ப வழிபாடு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மொத்த வழிபாடு. ஏன்னா ஐயப்பனுக்கு மற்ற சாமிகளுக்கு இருக்க விரதத்தை காட்டிலும் இங்கே அதிகமாக நம்ம இருக்க வேண்டும், கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மற்ற கோயிலில் நான் இப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக முடியுமா? ஐயப்பனுக்கு அப்படி கிடையாது. விரத முறை ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த விரத முறை கடினமாக இருந்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்க முடியாதவர்கள் தயவு செய்து விரதம் இருப்பதை விட்டுவிட்டு மாலை போட்டு இருக்கலாம். ஏன்னா மாலை போட்டு விட்டால் கண்டிப்பாக நீங்கள் விரத முறை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். பீடி சீரட்டு எதுவுமே நீங்கள் குடிக்கக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது. நிறைய விஷயங்கள் இப்போ காலத்துக்கு எப்போ நிறைய விஷயங்கள் நிறையவே மாற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு முன்னெல்லாம் கோயிலுக்கு வெளியே தான் படுப்பாங்க, வீட்டில் படுக்க மாட்டாங்க, கோயிலுக்கு வெளியே தான் படுப்பாங்க. பட் இப்போ உள்ள சூழ்நிலைகள் பண்ண முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் நிறைய மாற்றி உலகம் நிறைய மாறிடுச்சு. அதனால் வெளியிலாம் படுக்க முடியாத சூழ்நிலை இல்லை நீங்கள் சொல்லலாம். பட் என்னென்னா அதோடைய முக்கிய நோக்கம், விரத நோக்கம் தனித்திருங்கிறது தான் அதோடைய முக்கிய நோக்கம். தனித்திரு என்னை நினைத்திரு, தனித்திரு என்னை நினைத்திருங்கிறது தான். அந்த விரத காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே தனித்திருந்து என்னை நினைத்திருக்கிறாயா என்பது தான் நம்முடைய ஐயப்பனுடைய இதாக இருக்குது. சில காலகட்டத்தில் சில விரதமுறை கடைபிடித்த சுரங்கள் ஏற்பட்டாலும் மனதளவில் நீங்கள் ஐயப்பன் ஒன்றிருக்குவது ரொம்ப அவசியமாகும். அந்த அளவுக்கு பூஜைகளை காலை மாலையும் எடுத்து காலையில் இருந்து குளிர்ந்து நீராடிவிட்டு இரவும் மாலை நேரங்களில் நீராடிவிட்டு ஐயப்பனை வழிபாடு நடத்த வேண்டும். பக்கத்தில் உள்ள நண்பர்களை இணைத்து கொண்டு பஜனை செய்யலாம். அதாவது ஐயப்பனை புகழ்பாடி பஜனை செய்யலாம். இதுபோன்று பஜனை செய்து வழிபடும் போது ஐயப்பனை நமக்குள் இறங்கி நம் வீட்டுக்குள் வாசம் செய்வது போன்ற ஒரு உணர்வை நம்மால் உணர முடியும். அப்படிப்பட்ட உணர்வை ஐயப்பன் கண்டிப்பாக தருவார். எப்படி திருப்பதி போனால் திருப்பம் வரும்போதோ அதே மாதிரி நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய திருப்பத்தை உங்களால் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை ஐயப்பனை எழுதி காட்டுவார். உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு, விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கூட ஐயப்பன் செஞ்சு காட்டுவார். அதுதான் அந்த விரத முறை. அதான் சொல்கிறேன், இந்த விரத முறை ஐயப்பன் மற்ற கோயில் மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஐயப்பனுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஐயப்ப விரதத்தை மேற்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை குதிக்க முடியும். அதனால் காலையில் நீராடி விட்டு நீங்கள் ஐயப்பனை வழங்கும் போது நாள் கூட கன்னி பூஜைகள் பண்ணும்போது கன்னி சாமியர்கள் பங்கேற்று கூட்டத்தில் பங்கேற்பது, கன்னி சாமியிடம் உரையாடுவது, ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்தல் எல்லாமே அந்த கட்டுக்கோப்புகள் ஐயப்பன்கள் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஐயப்பன் வழிபாடு காலங்காலமாக கடைபிடிக்கிறது. அதுவே இந்த வருஷத்தும் கடைபிடிக்கிறது. தொடர்ந்து நம்ம எண்மன உலகம் தென்காசிக்காரன் இணைந்திருங்கள். தொடர்ந்து ஆன்மீக அரசியலை பேசுவோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.